கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் தேவன் என்றென்றும் மூலோடு கூட ஜீவிக்கிறவர். ஆமென். பாடல் ஆராதனை, துதியின் ஆராதனை, ஜெப விண்ணப்பம், அடுத்து பிறந்த நாள், திருமண நாள், இந்த வாழ்த்து 4 காரியங்களிலும் ஒரே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அது என்ன வார்த்தை திரும்ப திரும்ப வந்தது சொல்லுங்க. பாடல் ஆராதனையில், ஜெப விண்ணப்பத்தில், துதியின் ஆராதனையில், அடுத்து இப்பொழுது அந்த பிறந்த நாள், திருமண நாள், இல்லை ஒரே ஒரு வார்த்தை. எல்லாத்துலேயும் எல்லாரும் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். பாடல் அந்த பாடலாகத்தான் இருந்தது. நினைப்பூட்ட முடியலையா? கிருபை, கிருபை. அந்த கிருபை என்ற வார்த்தை அருமையான சுபாஷ் அந்த பாடல் ஆராதனை நடத்தும் போதும் அந்த பாடல், துதியினாரை நடத்துகின்ற பொழுதும் அதே இந்த கிருபை என்ற ஒரு வரி, ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போதும் அந்த கிருபை. கடைசியில் பாஸ்டர் பார்லேசி அவர்கள் அந்த கிருபை என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளையை, தேவனாகிய கர்த்தர் நமக்கு எப்பொழுதுமே எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கிருபை உள்ளவராக, கிருபை உள்ளவராக இருக்கிறார். என்றால் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொன்னாலே அவருடைய கிருபையினால தான் நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்படித்தானே? அப்படி இல்லைன்னு சொன்னா, அந்த கிருபையை நம்ம விசுவாசிக்கலைன்னு சொன்னா, அந்த கிருபையை தான் என்னை நடத்துகிறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலன்னு சொன்னா, நம்ம இயேசுவையே இருதயத்தில் நம்ம என்ன செய்யலை, அதை ஏற்றுக்கொள்ளணும் தான் அர்த்தம். நம்முடைய தேவனுக்கு சொல்லுது கிருபையுள்ள தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ மாஸ்டர். கிருபையிலே, தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிலே, தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் கிருபையுள்ள தேவனாய் எங்கள் மத்தியிலே நீ இறங்கி வந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் இந்த மத்தியால வேளையிலும் கூட நீ எங்களோடு கூட இடைபடும்படியாக உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த கிருபையுள்ள வார்த்தைகள் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே கடந்து வரும்படியாக எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சுத்த கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. மோசேயிடம் தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நன்றாக கவனித்து பாருங்கள். அந்த வார்த்தை, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது.
என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னால் என்னுடைய பார்வையில் உனக்கு கிருபை என்ன செய்து கிடைத்து இருக்கிறது. ஏன் அந்த கிருபை என்ற இந்த வார்த்தை இருக்கிறதே, இந்த மாதம் முழுவதுமாக இந்த கிருபையினுடைய வார்த்தைகள் தான் வந்து கொண்டு இருக்கின்றது. எங்க போய் ஒரு பிரசங்கத்தை கேட்டாலும் அங்கே இந்த கிருபை என்ற கிருபையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த வாரத்தில் வியாழக்கிழமை அடியனுடைய வீட்டில் கூடிய அந்த ஊழியர் கூடிய கூட்டத்திலையும் அங்க வரக்கூடிய அந்த செய்தி கிருபையை பற்றி தான் அந்த வார்த்தை தான் வந்துட்டு இருந்தது. இப்ப தொடர்ந்து இந்த இடத்திலும் அந்த கிருபையை பற்றிய தேவனாகிய கர்த்தர் கூட பேசுவாராக. அங்கே மோசையை பார்த்து என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை, அவர் சொல்லுகின்ற அந்த 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 ஆணித்தரமான வார்த்தையை பாருங்கள். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மரித்தோர் இருந்து உயிரோடே எழுப்பின பிதாவாகிய தேவன் குமாரன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பி அந்த 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 தேவாதி தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. கரங்களை தட்டி கர்த்தரை சோத்தரிப்போம். ஏன்னா இன்னைக்கு தேவனிடத்தில் இருந்து, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துனுடைய பார்வையில் இருந்து நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கிருபை என்பது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு கிருபை என்று சொல்ல முடியாது. என்று சொன்னால் அங்கே நாம் பார்க்கிறோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தைகளின்படி பார்க்கின்ற பொழுது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்பதை அறிந்து கொள். நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்த வார்த்தை என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு கிருபையினுடைய இந்த வாக்குத்தத்த வார்த்தை என்ன என்று சொன்னால், எனக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. மோசேயை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை. அப்போ மோசே அதற்கு முன்பாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 13வது 12வது வசனத்திலையும் அவன் சொல்லுகின்றான், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவனீர் சொன்னது உண்டே. சொல்லிட்டு அடுத்தால சொல்லுறோம், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். இந்த வார்த்தையை மோசே சொல்லி சொல்லி அவன் வருகிறான். நீர் சொன்னது உண்டே. அவன் ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஐயா, கர்த்தருடைய கண்களில் மோசைக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொன்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா இப்போ மோசே தேவனாய கர்த்தர் எதற்கு அழைக்கின்றார்? எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேலுடைய ஜனங்களை கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வரும்படியாக மோசையை தேவனாய கர்த்தர் அழைக்கிறதை பார்க்கிறோம். அப்பதான் அவன் சொல்றான், அவர் ஒவ்வொரு வேளையும் சொல்லிக்கொண்டு வரும்போது அவன் சொல்கிற ஒரு வார்த்தை, நீ உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு. ஐயா, அவன் தேவனுக்கு மோசையினுடைய கண்களில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிருபைக்கு அவர் தேவனாய் கர்த்தரே சொல்லுகிறாரு. அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால், அப்படி சொல்லும் போதுதான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். மோசேக்கு கர்த்தருடைய கிருபை எப்படி கிடைத்தது என்று சொன்னால், அந்த கிருபை எது என்றால், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். நான் உனக்கு முன்பாக ஒரு பிரசனத்தோடு, நான் உனக்கு முன்பாக கடந்து போகிற அந்த பாதை, அந்த வழி, அந்த சமூகம் உனக்கு முன்பாக கடந்து போகும் என்று சொல்லுகிறான். அப்போ இந்த மோசேக்கு கர்த்தருடைய கிருபை கிடைக்கிறது என்று சொன்னால் அது எப்படி கிடைத்தது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், அருமையான பிள்ளைகளே, அந்த 34ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்பு என்று சொன்னால் 34ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அந்த மோசே ஒரு வார்த்தை அங்க சொல்லுகிறான் பாருங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பழகினான் சொன்னா, அங்கே அவன்
அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் எங்கே இருந்தான்? கர்த்தரோடையே இருந்தான். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொன்னார். சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அங்க இருக்கக்கூடிய அந்த நாட்களில் அந்த நோவா எப்படிப்பட்டவனா இருந்தான்? நீதியும் உத்தமமானாய் இருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அப்போ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே எதனால கிருபை கிடைச்சது? அவன் நீதிமானாய் இருந்ததனால, அவன் உத்தமனாய் இருந்ததனால, அவன் தேவனோடு சஞ்சரித்ததனால. அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிறது என்பது தேவனோடு உறவு கொள்வது, தேவனோடு கூட பேசுவது, தேவனோடு கூட அமர்ந்திருப்பது, தேவ சமூகத்திலே அவருடைய கிருபைக்காக காத்திருப்பது. அப்ப அப்படி சொன்னா அவன் எப்படி இருந்திருக்கிறானா, அருமையானவருடைய பிள்ளைகளே, அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும், அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் அவன் தேவ சமூகத்திலே அவனுடைய கிருபைக்காக காத்திருந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த அப்பம் புசியாமலும் அவன் கொஞ்சம் கூட அந்த குடியாமலும் அவன் இரவும் பகலும் இருந்தபடியினால தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? கிருபை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வது என்பது ஈஸியான காரியம் அல்ல. நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய கிருபைதான். நாம் நிர்மலம் ஆகாதிருப்பது தேவனுடைய கிருபைதான். ஆனா தேவனிடத்தில் இருந்து நமக்கு ஒரு கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கிருபை என்பது சாதாரணமான நமக்கு கிடைக்கிறது. தேவ சமூகத்துல அவன் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து காத்திருந்தபடியினால அவருக்கு கிருபை எடுத்தது உண்டா என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய கிருபைக்காக, தேவனுடையத்திலிருந்து ஒரு கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக நாம் எத்தனை முறை தேவ சமூகத்தில் எத்தனை நாட்கள் நாம் உபவாசத்தோடு காத்திருந்திருக்கின்றோம். அப்ப அது மட்டுமல்ல, அங்க சொல்றதை பார்க்கிறோம். உபாகமத்தை திருப்பினீங்கன்னு சொன்னா, உபாகம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்புங்கள். அந்த 9ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்க அதே காரியத்தை தான் சொல்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும், இப்ப பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக எதுக்காக போறான்? ஜனங்களுடைய பாவங்கள் நிமித்தம் தேவனை கோபப்படுத்தி இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை கோபப்படுத்தி இருக்கிறார்கள். தேவனுடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாமல் அவர்கள் இஷ்டப்படி ஏதோ ஒன்றை உருவாக்கி கொண்டு அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தது என்று சொல்லுகிற அந்த விதமான ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது தான், செய்திருக்கும் போதுதான் அங்கே தேவனுடைய கோபம் எழுகிறது என்பதை பார்க்கிறோம். அப்ப அவருடைய இஸ்ரவேலுடைய பாவங்கள் பெருகிவிட்டது. அப்போ அந்த இஸ்ரவேலுடைய பாவங்கள் பெருகி இருக்கிறது. ஒரு பக்கத்திலே தேவ கோபம் இருக்கிறது. இந்த கோபத்தின் மத்தியில தான் அவன் வருகிறதை பார்க்கிறோம். நான் கர்த்தருக்கு முன்பாக, ஹல்லேலூயா, யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக. ஏன்னா கர்த்தர் ஒருவர் தான் என்ன கொடுக்கிறவர்? கிருபையை கொடுக்கிறவர். கர்த்தர் ஒருவர் தான் வழி நடத்துகிறவர். அதான் அவன் கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே, அந்த வழியை எனக்கு நீர் என்ன செய்யும்? அறிவியும் ஆண்டவரே. நான் சொல்லக்கூடிய பாதை எனக்கு காட்டுங்கப்பா. ஆண்டவர், இந்த வழியை எனக்கு தெரியப்படுத்துங்க என்று சொல்லி அவன் செவிக்கிறதை பார்க்கிறோம். அவன் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தான். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. 40 நாட்கள் தேவ சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் அவன் விழுந்து கிடந்தபடியினால்தான் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கண்களில் இருந்து நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய பார்வையில் இருந்து நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு யார் தேவ சமூகத்தில் அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கண்ணீரோடு கூட, ஆண்டவரே, இந்த ஜனங்கள் பாவம் நிறைந்த ஜனங்களாக இருக்கிறாங்க. ஆண்டவரே, இன்னைக்கு பாவம் என்பது வெளியில மட்டுமில்ல, இன்னைக்கு பாவம் என்பது எங்கேயும் உள்ள வந்திருக்குது. சபைக்குள்ளேயும் பாவம் என்ன செய்யுது? இன்னைக்கு குடிகொண்டுதான் இருக்குது. எவ்வளவுதான் போதித்தாலும் சரி, எவ்வளவுதான் சத்தியத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தாலும் சரி, ஆனால் அவர்களுடைய செவிகள் அந்த சத்தியத்திற்கு இணங்கிறது இல்லை. அதே நேரத்தில் எதற்கு அவர்கள் செவி கொடுக்கிறார்கள்? பாவமான உலக சிந்தனைகளுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிறோம்.
ஆகிய அருமையான அங்கே அவன் பாவத்திற்காக, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்திலிருந்து அவளை மீட்டெடுப்பதற்காக அவன் இரவும் பகலும் 40 நாள் தேவ சமூகத்தில் நினைச்சான், விழுந்து கிடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு யார் தேவ சமூகத்தில் ஜனங்களுடைய பாவங்களுக்காக, இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்காக, ஜனங்களுடைய அறியாமையினாலே செய்யக்கூடிய பாவங்களுக்காக, ஆண்டவரே இந்த ஜனங்கள் இன்றைக்கு பாவத்தை செய்து செய்து நாட்கள் பாவத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எந்த ஒரு ஊழியக்காரர், எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கிடக்கிறாங்க, விழுந்து காத்து கிடக்கிறாங்களோ அவர்களுக்கு என் தேவனாய கர்த்தர் கிருபை உள்ள வழிகளை போதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கிருபை கிருபை கிடைச்சதுன்னு சொன்னா போதும், கர்த்தருடைய சமூகம் முன்னாலே வந்துடும். கிருபை கிடைச்சாச்சுன்னு போதும், அந்த ஜனங்கள் எவ்வளவுதான் முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாக இருந்தாலும் சரி, அந்த முரட்டாட்டம் உள்ள ஜனங்களை யாருக்கு நேராக நிறுத்தி கொண்டு வர முடியும்? கர்த்தருக்கு நேராக திருப்பி கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அந்த கிருபை கிடைச்சாச்சுன்னு சொன்னா இவங்க ஏறெடுக்கக்கூடிய எல்லா ஜபத்திற்கும் பரலோகத்திலிருந்து என்ன கிடைச்சிட்டு இருக்கும்? பதில் வந்து கொண்டே இருக்கும். ஐயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய சில ஜபங்களுக்கு ஏன் பதில் கிடைக்கலன்னு சொன்னா கர்த்தருடைய கிருபை நமக்கு என்ன செய்யல? கிடைக்கல. ஜபத்திற்கு ஜபம் பதில் கிடைக்கிறது வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய கிருபை நமக்கு கிடைத்திருக்கும் என்று சொன்னால், தேவனாய கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய நீதியை பார்க்கிறார், நம்முடைய உத்தமத்தை பார்க்கிறார், நம்முடைய நியாயத்தை பார்க்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஜெபத்து குறிப்பிட்ட நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகக்கூடிய சந்தோஷமாய் இருக்கிறது. ஐயா, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்து ஆளுகை செய்து விட்டது என்று சொன்னால் அங்கே தேவனுடைய கிருபை நம்மளோடு என்ன செய்தது? வந்து விட்டது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வராமல் எவ்வளவுதான் இந்த போராட்டங்களை போராடி எப்படியோ மாயச்சரமான ஜபங்களை பண்ணினாலும் சரி, ஐயா மற்றவங்க வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஜெபம் பண்றாங்க. ஆனா இந்த ஊழியக்காரர் வந்தா 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் என்ன ஜெபம் பண்ணிட்டு போறாரு. அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறதே, அது 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஜெபம் என்பதல்ல. 1 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் சரி, அந்த ஊழியக்காரத்துல கர்த்தருடைய கிருபை இருக்கும் என்று சொன்னால் அந்த 1 நிமிஷம் ஜெபத்திலேயே பரலோகத்திலிருந்து பதில் கிடைக்க விடும். அல்லேலூயா. ஏதோ அலப்புகிற ஜெபம் அல்ல, கிருபை நிறைந்த ஜெபம். அந்த கிருபை நிறைந்த ஜெபத்தை தான் பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் செய்கிறார், கேட்கிறவராய் இருக்கிறார். அந்த ஜெபம் தான் இன்னைக்கு நமக்கு வேண்டியதா இருக்கிறது. அப்ப அந்த கிருபை நிறைந்த அந்த கிருபை இருக்கிறதே, அந்த கிருபையை குறித்து நான் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த கிருபை என்று சொல்லுகின்ற பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையிலே அருள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அருளை பெற்றுக்கொள்வதற்கு நம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இந்த கிருபைக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய ஆவியின் கனிகள் அநேகம் இருக்கின்றது. அந்த ஆவியின் கனிகளிலே முக்கியமான கனி சாந்தம் என்ற கனி. இந்த சாந்தம் என்ற கனி இருக்கிறதே, இந்த சாந்தம் என்று சொல்லுவது ஒரு அமைதி, ஒரு பொறுமை. இந்த மோசேக்கு இந்த கிருபை கிடைத்திருக்கு என்று சொன்னால், அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாக இருந்தார்கள், அவர்களை வழிநடத்தி வருவதற்கு தேவனாகிய கர்த்தர் அந்த மோசேயை குறித்து சொல்லுகிறார், அவன் சாந்தம் உள்ளவன். அல்லேலூயா. யாரு? மோசே சாந்தம் உள்ளவன். அவர் மோசே எங்கும் உண்மை உள்ளவன். அப்போ தேவனுடைய கிருபை அவனுக்கு கிடைத்திருக்கிறதுனால அவனுடைய இருதயத்தில் இப்ப என்ன ஆண்டு கொண்டது? சாந்தம் ஆண்டு கொண்டு விட்டது. அங்கு இதயத்தில் ஒரு அமைதி அவனுக்கு கிடைத்து விட்டது. என்று சொன்னா கர்த்தர் என் கூட வருகிறார், அவர் சமூகம் எனக்கு முன்பாக சொல்கிறது, அவருடைய கிருபை எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பொல்லாத ஜனங்களுடைய முரட்டாட்டத்தை குறித்து எனக்கு கவலையே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். அந்த ஜனங்களை மேல் கோபப்படுகிறார் தேவன், அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த வேளையிலும் கூட இவன் சாந்தம் உள்ளவனாக இருந்தபடியினாலே, இவன் அமைதி உள்ளவன் பொறுமை உள்ளவனாக இருந்தபடினாலே, கர்த்தருடைய கிருபை பெற்றவனாக இருக்கிறபடியினாலே அவன் கர்த்தருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிப்பதற்காகவா நீர் எகிப்தில் இருந்து இங்கே அழைத்து வந்தீங்க? எவ்வளவு ஒரு சாந்த குணத்தோடு கூட அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். அருமையானவருடைய பிள்ளை, அயல் கிருபை பெற்றவனுக்குள்ளே எது இருக்கிறது? சாந்தம் இருக்கிறது, ஒரு அமைதி இருக்கிறது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரியா, அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி யார் தான்? கர்த்தர் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். அவர் தான் அதற்கு நிவாரணத்தை கொடுக்கணும். அவர் தான் அந்த பரிகாரத்தை செய்யணும். நீங்களோ நானோ போய் என்ன செய்ய முடியாது, அது பரிகாரம் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு பரிகாரியா யார் தான்? அவர் தான்.
அதற்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக அவர் இருக்கிறார். ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளை, இப்படிப்பட்ட இந்த சாந்த குணம் ஒருவனுக்குள்ளே காணப்படுகின்ற பொழுது அவன் இந்த பூமியில் உள்ள சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறவராக இருக்கிறான். அல்லேலூயா. மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறவனாய் இருக்கிறான். மோசே கர்த்தருடைய சொல்படி நடக்கிறவனாய் இருக்கிறான். கர்த்தர் கற்பித்தபடியே அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அருமையானதனுடைய பிள்ளை, அப்ப இப்படிப்பட்ட இந்த பிளெஸிங், இப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வாங்க ஒரு ஐக்கியம் எழுதி வைத்து இருக்கிறான். The blessing would come on the condition. Blessing would come on the condition. ஒரு கண்டிஷன் படிதான் அந்த கிருபை, அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. எப்படி, எந்த கண்டிஷன் சொன்னா, that he feared. அவர் எப்படி இருக்க வேண்டும்? பயப்படுகிறவனாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவனாக, கர்த்தருடைய சத்தியத்திற்கு பயப்படுகிறவனாக, என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை, கிருபையுடைய வார்த்தைக்கு யார் பயப்படுகிறார்களோ, பயப்படுகிறது அண்ட் வொர்ஷிப், ஆராதனை பண்ணுறது. கர்த்தருக்கு பயந்து ஆராதனை பண்ண வேண்டும். ஆராதனை என்பது எப்படியானாலும் பண்ணுவதா என்பது அல்ல. அந்த ஆராதனை தேவனுடைய கிருபை பெற்ற, வரங்களை பெற்ற தேவனுக்கு பயந்து அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை நடத்துகிற அந்த ஆராதனையிலே கர்த்தருடைய மகிமை என்ன செய்யும்? இறங்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சுபாஷ் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் வெளியிருந்து வந்துகிட்டு இருக்கிறேன். அவனுடைய பாடலுடைய சத்தம், அவன் சாதாரண பேச்சு வேற, அந்த பாடல் வருகின்ற பொழுது அவனுடைய பேசுகிற பேச்சினுடைய மகிமை வேற. அவன் மகிமையை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஐயா, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயத்தோடு அந்த ஆராதனை செய்கின்ற பொழுது கர்த்தருடைய மகிமை கிருபையா என்ன செய்யும்? இறங்கி வரும். ஆகையால் ஒரு பயம் இருக்க வேண்டும். அது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயத்தோடு ஒரு ஆராதனை இருக்க வேண்டும். அண்ட் அது சொல்லப்பட்டிருக்கிறது, அண்ட் ஒபெய்டு. ஒபெய்டானது கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம், கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய்யக்கூடிய ஒன்று, அடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல். இந்த மூன்றும் இருக்கும் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில தேவனாய கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வாதத்தை நினைவார், பொழிந்தருளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, என்ன ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள்? அதைத்தான் ஆவியானவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேச இருக்கின்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 22 சங்கீதத்தை திருப்புங்கள். சங்கீதம் 22:26. அல்லேலூயா, பிரைஸ். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. ஐயா, யார் புசித்து திருப்தி அடைவார்கள்? சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து என்ன செய்வார்களாம்? திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஆமென். அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். இன்றைக்கு சாதாரண உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. ஏதோ ஒரு எரிச்சலில், ஏதோ ஒரு பொறாமையில், இல்ல மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வைராக்கியத்தில் நீங்க ஒரு இடத்துல போய் உங்க வீட்டிலேயே நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னு நினைக்கிறோம். இல்லைன்னா கணவனுக்கு ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டு பைப்படியே வச்சு அவர் ஜெபம் பண்ணி சாப்பிட எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க பக்கத்தில் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும் போதே பாய்சனை ஏற்றிட்டு இருந்தீங்க. பாய்சன் ஏற்றுறதுன்னு என்னது? வார்த்தை. அவர் எங்கெல்லாமோ சுத்தி அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து என்ன செய்வாரு? சாப்பிட வந்திருப்பாரு. சாப்பிட வந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர் இங்க நடந்த சம்பவம் அவருக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனா அப்படி சாப்பாடு கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பாய்சனை ஏத்துற மாதிரி இது பண்ணி அவரை டென்ஷன் ஆக்கி விடக்கூடிய வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருந்தா அவருடைய சாப்பாட்டுல அவர் திருப்தி அடைவாரா? திருப்தி அடையவே முடியாது. திடீர்னு அவருக்கு டென்ஷன் வந்துன்னா சாப்பாடை தூக்கி தூர போட்டுட்டு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், வீட்டுல நிம்மதியாக என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல. ஐயா, ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள சாந்த குணத்தினுடைய ஒரு ஆவி இருந்தாதான் அந்த மனுஷன் எப்படி சாப்பிட முடியும்? திருப்தியா சாப்பிட முடியும். இல்லைன்னா அவன் திருப்தியா சாப்பிட முடியாது. ஏன் நீங்க பந்தியில உட்கார்ந்துருக்கீங்கன்னு வச்சுக்கிட்டீங்க, பந்தியில என்ன உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். எதிர்த்த பந்தியிலையும் பக்கத்து இலையிலையும் பாயாசம் ஊத்தியாச்சு. உங்க இலையில பாயாசம் ஊத்துறதுக்கு என்ன செய்யல?
அங்க காலியாகி போச்சு. எடுத்து வந்தா பாயசத்தை ஊத்தணும். இவன் பக்கத்து இலையை பாக்கி 2 இலையிலையும் பாக்கி எப்படி இருக்குது? பாயாசம் இருக்குது. இவன் பாயாசம் எடுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நினைச்சது லேட் ஆகி போச்சுன்னு வச்சுக்கிடுங்க. உங்களுடைய சாந்த குணம் எப்படி வெளிப்படுது? நம்முடைய சாந்த குணம் அது உங்களுடைய மனசாட்சி தாங்க சொல்லணும், வேற யாரும் சொல்ல முடியாது. அந்த பாயாசம் வரலங்கிறத வச்சுக்கிட்டு, ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழியக்காரர்கள் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். என்னுடைய பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் உட்கார்ந்து இருக்கிறாரு, நான் நடுவில் உட்கார்ந்து இருக்கிறேன், இன்னொரு இடத்துல சபை மூப்பார் உட்கார்ந்து இருக்கிறாரு. பாயாசம் வர்றதுக்கு, பந்தியில் பாயாசம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டு. யாரு? ஆவிக்குரிய சபையில ஒரு விருந்து வீட்டில். அப்படியே அந்த ஊழியக்காரரும் பொறுமையா இருக்கார், நானும் பொறுமையா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய அந்த மூப்பர் இருக்கிறாரே, அவருக்கு தாங்க முடியல. இன்னும் பாயாசம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இலையை மூடி போட்டு இருந்துச்சு வெளியில, கையை பிடிச்சு இழுத்து இழுத்து பார்த்தாச்சும் வேண்டவே வேண்டாம். இப்ப அவர் சாப்பிட்ட சாப்பாடு திருப்தியா இருக்க முடியுமா? சாப்பாட்டு விஷயங்களிலே சாந்த குணம் இல்லைன்னு சொன்னா சாப்பிடுகிற சாப்பாட்டுல என்ன இல்லை? திருப்தி இல்லை. திருப்தி இல்லாம சாப்பிட்டோம்னு சொன்னாலே அந்த சாப்பாட்டு வயிற்றுல போய் என்னதான் செய்யும்? நிறைய பேரு சாப்பிட்டுட்டு சாப்பாட்டுல திருப்தி இல்லாம வயிறு வலிச்சு எழுச்சிதாங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சாப்பிடுகிற விஷயத்திலேயே ஒரு மனுஷனுக்கு சாந்த குணம் இல்லாமல் சாப்பிட்டாலும் ஒரு ஜீரண சக்தியே சரியா கிடைக்காது டாக்டர் சொல்றாங்க. சாப்பிடுற விஷயத்துல மட்டும் எப்படி உட்கார்ந்து சாப்பிடணும்? அமைதியா, பொறுமையா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா உட்கார்ந்து சாப்பிட்டாதான் அந்த சாப்பாடு சரீரத்துக்குள்ள போய் அது நல்ல ஜீரண சக்தியை கொடுத்து அது சரீரத்துக்கு எப்படி மாறுமா? சத்துள்ள ஆகாரமா மாறுமா. அப்படி இல்லாம எரிச்சல்ல சும்மா அள்ளி 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 போட்டுட்டு இது பண்ணி எழும்பி போயிட்டு போன சொன்னா அது திருப்தியே இருக்க, திருப்தியா வாழவும் முடியாது, திருப்தியா சரீரத்தில் சுகத்தையும் கிடைக்க முடியாது. ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுது, சாந்த குணம் உள்ளவர்கள் திருப்தியாய் எரிசுவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். அப்போ ஆகார விஷயத்திலையும் புசிக்கிறது இருக்குது. இன்னொன்று சபைகளில ஒரு புசிப்பு இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யணும்? புசிக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ். கர்த்தருடைய வசனத்தை புசிக்கணும்னு சொன்னா அந்த கர்த்தருடைய வசனத்தை நாம் புசித்து அதை நம்ம திருப்தியா இருக்கணும்னு சொன்னா அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுல நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? சாந்தமுள்ள இருதயமா இருக்கணும். ஹல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். சத்தியத்தை கேட்கிற விஷயத்துல கேட்கிறவன் காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப சத்தியத்தை கேட்கும் போது சாந்தத்தோடு, அமைதியோடு, அந்த பொறுமையோடு என்ன சத்தியம் வருகிறது என்று சொல்லி காது வழியால கேட்டு அதை உள்ள கொண்டு புசித்து உள்ள ஆத்மாவுக்கு கொண்டு போனா மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்க முடியும்? திருப்தியா இருக்க முடியும். இங்க சத்தியம் வந்துகிட்டு இருக்கும் போதே, அந்த சத்தியம் போன உள்ள போகும் போதே அங்க உள்ள ஒரு போராட்டம் இருக்கும். என்ன போராட்டம் இருக்கும்? அவங்க வாழ்க்கையில என்ன நடந்ததோ அந்த வார்த்தையே இங்க சத்தியமா என்ன செய்யும்? வந்துகிட்டு இருக்கும். வந்துகிட்டு இருக்கிறவனே சாந்த குணமோளா இருந்தான்னு சொன்னா இந்த சத்தியத்தையும் அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆவி உங்ககிட்ட இருக்கும்னு சொன்னா அந்த ஆவியானது என்ன செய்யும்? இந்த ஏதோ என்ன பற்றி இல்லை எங்க வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி, காரியத்தை பற்றி யாரோ இந்த ஊழியக்காரருக்கு நினைச்சிட்டாங்க, சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய அந்த அந்த எண்ணம் வந்த உடனே அங்க இருதயத்தில் ஒரு முறுமுறுப்பு வரும். அந்த அங்க இருக்கக்கூடிய சக விசுவாசிகளை குறித்து ஒரு பார்வை வரும். இல்லைன்னா அந்த ஊழியக்காரர் இப்படித்தான் என்னைய குத்தி குத்தி எரிசிறாரு, பேசுறாரு. என்னைய குத்தி குத்தி பேசுற உங்களை தனிப்பட்ட முறையில குத்தி குத்தி பேசுறதுக்கா தேவனாகிய கர்த்தர் சபை ஆராதனைக்கு அழைத்து வந்திருக்கிறாரு? அப்படிப்பட்ட ஒரு மனசாட்சி ஒன்று இருந்து அதை சாந்த குணத்தோடு நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னா அந்த புசிப்பு அவர்கள் எப்படி இருக்கும்? திருப்தியா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ சாந்த குணவர்கள் மட்டும்தான் சத்திய வார்த்தைகளை நன்றாக புசித்து திருப்தி அடைந்து அதை சாப்பிட்டு ஆத்மா ஆரோக்கியம் அடைவதற்கு அது அவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கிறது. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளை, சாந்த குணமுள்ளவர்கள் ஆகாரத்தை புசிக்கும் போதும் திருப்தி அடைவார்கள்.
அந்த சாந்த குணமாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை புசித்துமே வருவார்கள், திருப்தி அடைவார்கள், செழிப்படைவார்கள். அல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தை எனக்காகவே கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிற சாந்த குணமுள்ள விசுவாசிகள் எத்தனையோ இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண முடியும், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியும், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை காண முடியும், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை காண முடியும். கர்த்தர் எனக்காகவே பேசினார் ஐயா, நான் செய்த தப்ப ஆவியானவர் எனக்கு உணர்த்தி என்ன செய்தாரு, காண்பித்தார். சாந்த குணம் வெளிப்படுத்தும். அப்ப அந்த சாந்த குணம் கிருபையினாலே தான் வந்திருக்கின்றது. அப்ப கர்த்தருடைய கிருபை பெற்ற அந்த பிள்ளைகள் தான் இந்த சாந்த குணத்தின் மூலமாக இந்த சத்தியத்தை என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அருமையான கிருபை பெற்றவளே வாழ்க. யாரை பார்த்து சொன்னாங்க? மரியாளை பார்த்து யார் சொன்னா? தேவதூதன் சொன்னான், கிருபை பெற்றவளே வாழ்க. மரியாள் பெற்றது இயேசுவை பெற்றாளா இல்ல கிருபையை பெற்றாளா? இயேசுவையும் பெற்றாள், கிருபையும் பெற்றாள். இயேசுவே யார்தான்? கிருபைதான். ஏன்னா அவர் கிருபையும் சத்தியமுமாய் எங்கே வாசம் பண்ணி இருக்கிறார்? நமக்குள்ளே வந்து அவர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம கிருபையை பெற்றவர்கள், கிருபையை வாங்கி வைத்திருக்கிறவர்கள், அது அப்படியே வைத்து அல்ல, அந்த கிருபையை நிமித்தம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? திருப்தியா இருக்கணும் ஐயா. எனக்கு இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்துட்டுனா அங்க யார் இல்லை? அங்க கிருபை இல்லை. அந்த கிருபை இல்லைன்னா இயேசு உங்ககிட்ட என்ன செய்யல? இல்ல. இது இல்லை அப்படின்னு சொன்னா அங்க வாழ்க்கையில உங்களுடைய வாயின் வார்த்தையின்படியே நியாயம் தீர்க்க கடவுது, உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. என்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்ற வார்த்தை, அந்த சத்தியத்தை சொல்றோமே, வாக்குத்தத்தத்தை. அப்ப எல்லாவற்றையும் எனக்காக முடித்து வைத்திருக்கிறார். எங்க முடித்து வைத்திருக்கிறார்? சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார். கிருபை உள்ள தேவன் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொன்றுக்கும் எதைத்தான் பார்க்கணும்? சிலுவையைத்தான் பார்க்கணும். அல்லேலூயா. சிலுவைனா சிலுவை, மரத்தை மலக்கூடிய மரம் மட்டுமல்ல, அந்த சிலுவையிலேயே தொங்கி நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கக்கூடிய இயேசுவை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ சாந்த குணம் உள்ளவர்கள் எல்லாவற்றிலும் புசித்து திருப்தி அடைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் சங்கீதம் 107:8 வாசிப்போம் என்று சொன்னால், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 107:8 நல்லா கவனிச்சுங்க. தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் என்ன செய்தார்? திருப்தி ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. திருப்தி ஆக்கி பசியுள்ள ஆத்மாவை அவர் நன்மையால் என்ன செய்கிறார்? ஐயா, தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் எப்படி வச்சுக்கிறார்? ஐயா, தவனமுள்ள ஆத்மானது தாகமுள்ள ஆத்மா. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறது எப்படி இருக்கணும்? தாகமா இருக்கணும். தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தாகமா இருக்கிறவர்களுக்கு அந்த தண்ணீரை கொடுத்த உடனேயே அவங்களுடைய இது எப்படி இருக்குது? ஒரு சாந்தமா மாறிடுது. ஹல்லேலூயா. அப்போ தாகம் இல்லாமல் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ யாரு தாகமா வந்திருக்கிறாங்களோ, அந்த தாகமா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கர்த்தருடைய வார்த்தையை எப்படி புசிக்க முடியும்? தீவிரமாய் புசிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையைத்தான் தீவிரமாய் புசிக்கணுமே தவிர, உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தீவிரமா புசாச்சுன்னு சொன்னா உடனே அது எங்க போய் நின்னும்? நெஞ்சில என்ன செய்யும்? அப்படியே விக்கல் வந்துடும். அப்ப விக்கல் வந்துட்ட உடனே சொல்லுவாங்க, ஏய் பார்த்து சாப்பிட்டானடா, கொஞ்சம் பொறுமையா சாப்பிட்டானே, ஏன் அவசரமா சாப்பிடுற? உன் இலையில உள்ள சாப்பாடு தான் என்ன செய்யற? சாப்பிடுற. எவ்வளவு மெதுவா சாப்பிட்டாலும், அரை மணி நேரமா சாப்பிட்டாலும் திருப்பி வாங்கி என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். அயல் இந்த புசி அந்த மாதிரி மாமிசத்திற்கு ஏற்ற புசிப்பது என்பது தீவிரமாய் என்பதை காண்பிப்பதை விட, கர்த்தருடைய வார்த்தையை புசிப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? தீவிரமாய் காட்ட வேண்டும். அல்லேலூயா. தீவிரமாய் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீ இதை வாங்கியது புசி. எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்ற, வாங்கியது இது புசி. கர்த்தருடைய வார்த்தையை புசிக்கிறது கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பிடிக்கும். ஏன்னா நம்ம எங்க போனாலும் கூட வாரது எதுதான்?
கர்த்தருடைய வார்த்தை தான் கூட வரும். மனுஷன் வரமாட்டான், போரிக்கக்கூடிய ஊழியக்காரன் வரமாட்டான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை விஷயம் கூட வந்துகிட்டே இருக்கும். அங்க போகின்ற பாதையிலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை கொண்டு வந்து, நான் உனக்கு போதித்து நடக்கக்கூடிய வழியை உனக்கு காட்டுவேன், கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அந்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் புசித்து நமக்கு உள்ள வச்சிருந்தா மட்டும்தான் இந்த வார்த்தை வந்து எரிசியும் அது வெளியில கொண்டு வர முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மாடு நல்லா, மிருகங்கள் இருக்குங்க, நல்லா தீவிரமா மேய்ஞ்சிருது. அதுக்கு மேய்ச்ச உடனே அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் சரி, இடத்துல படுத்திருந்தாலும் சரி, அதுக்கு அப்புறம்தான் அந்த புசித்ததை எடுத்து எரிசிது அது திருப்பி வெளியில கொண்டு வந்து அரைச்சி எரிசிது திருப்பி அதுக்கப்புறம் தான் வயிற்றுக்கு சாப்பிடுது. அந்த மிருக ஜீவன் வந்து எவ்வளவு வேணாலும் தின்னுட்டு திருப்பி வெளியில எரிசலாம், எடுத்து சாப்பிடலாம். ஆனா நம்ம எல்லாத்தையும் அள்ளி வாய்க்கிற போட்டுட்டு திருப்பி அவரை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும் போது வெளியில கொண்டு வந்து அரைச்சி உள்ள தளரான முடியுமா? முடியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதே, இந்த வார்த்தை நம்ம எவ்வளவு வேணாலும் உள்ள என்ன செய்யலாம், புசிக்கலாம். புசித்து அதை அமைதியாய், அதான் சொல்றான் தாவீது, நான் படுக்கையிலும் தியானித்தேன். படுக்கையிலும் இரவிலும் அவனை தியானிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்க. எதை தியானிக்கிறான்? தேவனுடைய வார்த்தையை. ஐயா, தேவனுடைய அதான் சாந்த குணம் உள்ளவர்கள் மட்டும்தான் அதை கர்த்தருடைய வார்த்தையை புசித்து என்ன செய்ய முடியும், அது திருப்தியா இருக்க முடியும். அதிலே தாகமும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையால அங்கே தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஐயா, தாகம் உள்ளவனுக்கு தான் தேவனாய கர்த்தர் என்ன செய்கிறார்? தண்ணீரை கொடுக்கிறார். தாகம் உள்ளவனுக்கு தான் தேவனாய கர்த்தர் பரிசுத்தாவிய அபிஷேகத்தை கொடுக்கிறார். தாகம் உள்ளவன் தான் அந்த தண்ணீருக்காக அபிஷேகத்துக்காக என்ன செய்கிறான்? காத்து இருக்கிறான். கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறான். கர்த்தருடைய சமூகத்தை பாதத்தை விழுந்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்குத்தான் தேவனாய கர்த்தர் கிருபை இறங்கின உடனேயே அந்த ஆத்மா என்ன செய்யுது? புஷ்டியா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆத்மா புஷ்டி அடைவதற்கு நாம் தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? திருப்தியாய் புசிக்க வேண்டும். அல்லேலூயா. புசித்து திருப்தி அடைய வேண்டும். இவ்வளவு நேரம், அரை மணி நேரம் இந்த வார்த்தையை கேட்டது போது, இதுக்கு மேல இந்த வார்த்தையை உட்கார்ந்து என்ன செய்ய கேட்க முடியாது. ஐயா, ஸ்டாப் பண்ணு, பிரசங்கத்தை எரிசி ஸ்டாப் பண்ணு. எங்க கேள்விப்படுறோம்? சபைகளில, நம்ம ஆவிக்குரிய சபைகளில சொல்ல மாட்டாங்க, பின்னால இருந்து முறுமுறுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா மற்ற சபை இருக்கே, பின்னால இருந்து நிப்பாட்டி அவன் நிப்பாட்ட சொல்லியா நேரம் ஆகிட்டு இருக்குது. இதுலலாம் என்ன சில திருப்தி அடையவே முடியும். வாழ்க்கை இதுல திருப்தி அடையனா எதுல திருப்தி இல்லை? வாழ்க்கையில திருப்தி இல்லை, தேவ ஆசீர்வாதத்துல திருப்தி இல்லை, உன்னுடைய பிரயாணத்துல திருப்தியா இருக்க முடியாது. கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பாக போக வேண்டும் என்று சொன்னால், நீ கர்த்தருடைய கிருபை பெற்ற பிள்ளைகளாக, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போகிற தேவனுடைய பிள்ளைகளாக போகும்போது தான் என் தேவ ஆவியானவர் உனக்கு எல்லா வழிகளையும் அவர் என்ன செய்கிறார்? காட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். இந்த சாந்த குணம் உள்ளவர்கள், சங்கீதம் 37 திருப்புங்க. சங்கீதம் 37:11. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஏற்கனவே அப்ப முதல்ல சொன்னாரு, சாந்த குணமுள்ள எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க, மனம். இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை என்ன செய்வார்கள்? சுதந்தரிப்பார்கள். பூமியும் அதை நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர் யாருக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்? அவருடைய பிள்ளைகளுக்காக. அவருடைய பிள்ளைகள் யாரு? நாம் தான். இந்த பூமியை கார்மிதிக்கும் தேசமெல்லாம் சொந்தமாகும். அப்போ ஒரு மனிதனுக்குடைய வாழ்க்கையில விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரன் இருந்தாலும் சரி, சுவிசேஷத்தை நிமித்தம் கடந்து போகிற பாதையில பல முள்ளுக்களும் இருக்கத்தான் செய்யும், பல கண்ணிகளும் இருக்கத்தான் செய்யும், பலவிதமான மிருகங்களும் என்ன செய்யும்? இருக்கத்தான் செய்யும், பலவிதமான நரிகளும் என்ன செய்யும்? இருக்கத்தான் செய்யும், ஓநாய்களும் இருக்கத்தான் செய்யும். வீட்டுக்குள்ளேயும் இருக்கும், சபைக்குள்ளேயும் இருக்கும், வெளியிலே என்ன செய்யும்? இருக்கும். வீட்டுக்குள்ளேயே என்ன செய்யும்? இருக்கும், பக்கத்து வீட்டிலே இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்குதும். ஆனால் நாம் சுதந்திரிக்க வேண்டுமே. ஐயா, அந்த குள்ளநெறியா இருந்தாலும் சரி, குள்ளநெறி குளமா இருந்தாலும் சரி,
இல்ல அப்ப வெள்ளை எலி இருக்கே, வெள்ளை எலி உட்கார்ந்து தின்னுட்டு கூடிய எலியா இருக்கும். அது தின்னுட்டு கடைசியில் எச்சத்தை போட்டு எரிசியும் போயிரும். இப்படி பலவிதமான மிருக குணம் உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் சரி, கண்ணி வைத்திருந்தாலும் சரி, எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அதுல இருந்து அவங்களையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரிக்க வேண்டும். இப்போ பூமியும் அதை நிறைவும் கர்த்தர் என்றால் பூமியில வந்து யாரை வச்சிருக்கிறா? தேவனாய கர்த்தர் மனுக்குலத்தை வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த மனுக்குலத்தை கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் சுவிசேஷத்தை அறிவித்து சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சுவிசேஷத்தை நிமித்து வரக்கூடிய பாடுகள் இருக்கிறதே, அந்த சுவிசேஷ நிமித்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறதே, அவமானங்கள், நிந்தனைகள் இருக்கிறதே, இந்த நிந்தனைகளை எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சாந்த குணம் நம்மிடத்தில் இருக்கும் என்று மட்டான் தான் அந்த ஆத்மாவை என்ன செய்ய முடியும்? நாம் சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அவன் அந்த வார்த்தையை சொல்லிட்டானே, அவ இந்த வார்த்தையை சொல்லிட்டாளே, இனி நான் பைபிளும் எடுக்க போறதில்ல, நான் சர்ச்சுக்கும் போறதில்லை, நான் எந்த ஜபத்திலையும் கலந்துக்கிடல, சும்மா இருந்தா கூட எனக்கு இந்த பாடே இருக்காது, வந்திருக்காது. இந்த பாடே வந்திருக்காதுன்னா பாடுகளை அனுபவிக்கிறதுக்காகத்தான் தேவனாய கர்த்தர் உனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். மோசேக்கு தேவனாய கர்த்தர் ஏன் கிருபையை கொடுத்தார்? அந்த பாடுகள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாடுகளையும் உபத்திரங்களையும் சகித்துக் கொள்வதற்காக அந்த சாந்த குணத்தை தேவனாய கர்த்தர் கொடுத்தது உண்டு என்று சொன்னால், இந்த பூமி இருக்கக்கூடிய சகல ஜனங்களையும் சுவிசேஷத்துக்குள்ளாக கொண்டு வந்து கிறிஸ்துக்கு நேராக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், சாந்த குணமுள்ளவன் மட்டும்தான் அந்த ஜனங்களை என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. வார்த்தைகள், விசுவாசிகளுடைய வாயில இருந்தே வார்த்தைகள் புறஜாதி வார்த்தை மாதிரி வந்துகிட்டு இருக்கும். அந்த வார்த்தையும் ஒரு விசுவாசி கேட்டுட்டு வந்து இன்னும் அந்த விசுவாசி எங்க ஊழியக்காரர்கிட்ட வந்து உங்களை பற்றி இந்த விசுவாசி இப்படி என்ன செய்றாங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்னாலும் கூட அந்த ஊழியக்காரர் சாந்த குணமுள்ளவராய் இருப்பார் என்று சொன்னால், அந்த வார்த்தை இருதயத்தில் பதிக்காம வெளிப்படுத்தாம அந்த எரிச்சலை அடக்குவதற்கு, அந்த முறுமுறுப்பை நீக்குவதற்கு சாந்தமுள்ள வார்த்தைகளை அவர்களுடைய செவிகளிலே அவர்களுடைய நேரடியாக கொடுத்து இது பண்ணும்போது அந்த விதமான முறுமுறுப்பும் எரிச்சலையும் மாறி அந்த விசுவாசியை ஆட்டோமேட்டிக்கா வேற மாதிரி பேச விஷயம் வந்துருங்க. இதான் நம்முடைய விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சாந்த குணம் இருக்கும் என்று சொன்னால், இப்போ நீங்க ஆபிரகாம் எடுத்துக்கிடுங்களேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். 13ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்கள். ஆ ஆ ஆ ஆ நல்லா பாருங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். சொல்லிட்டு சொல்ற, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா. யார் சொல்றா? ஆபிரகாம் யாரை பார்த்து சொல்லுகிறான்? லோத்தை பார்த்து சொல்லுகிறான். ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிறான், ஓ மந்த மேய்ப்பரு என் மந்த இருக்க வாக்குவாதமே வேண்டாம், நம்முடைய சகோதரர்கள். அது சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்றான் பாருங்க, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக என்னது இருக்கிறது, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்ற ஒரு சாந்தமுள்ள வார்த்தையோடு சொல்றதை பார்க்கிறோம். இவன் லோத்து அவருக்கு பேரன்தான், ஆனால் சொல்லுறான் ஒரே குடும்பத்தில் பிறந்ததுனால இவன் எனக்கு யாரு? சகோதரன் சொல்றான். இப்போ இந்த பூமியில உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் நீங்கள் இருக்கலாம். சகோதரிகள் அம்மா இறந்தாச்சுன்னு சொன்னா, அம்மா இறந்தது உடனேயே அதுக்கு முன்னால அம்மாவிட்ட கழுத்துல என்ன கிடந்தது, காத்துல என்ன கிடந்தது, அவங்க என்ன வச்சிருந்தாங்க, இதுல இப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்களுடைய கண்கள் புற எங்க போகுது? அங்க இருக்கக்கூடிய அங்க பொருட்கள் மேல போகுது. இந்த பொருட்களையும் 1 கிராம் அங்க கூட்டிட்டுன்னு சொன்னா எப்படி இருக்கு சகோதரிகளுக்கு? இல்ல, தாயை நான் தான் பார்த்தேன், அதனால இது பூரா எனக்கு தான் சொந்தம், உனக்கு ஒண்ணுமே கிடையாது. இல்ல, சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க.
இந்த சகோதரர்களுடைய இடத்தை பாகப்பிரிவினை பண்ணக்கூடிய விஷயத்துல அவர்களுக்கு ஒரே அடி இடம் கூட செய்ய மாட்டான், விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க ஆபிரகாம் நமக்கு பரிசுத்த வேதாகமம் கற்றுத் தருகிறது, வாக்குவாதம் உண்டான வேளையிலே நமக்கு என்ன செய்யணும், வாக்குவாதம் வேண்டாம் என்ற ஒரு வார்த்தை வருகிறதுனாலே அங்க உள்ள என்ன குணம் இருக்குது, சாந்த குணம், ஒரு அமைதி, ஒரு பொறுமை இருக்குங்க. ஏன்னா ஆபிரகாமை அழைத்து வந்தவர் யார்? கர்த்தர் தான் தேவனாய கர்த்தர், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைத்து வந்தவர். அழைத்து வந்தவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கை என்ன செய்கிறவர், நிறைவேற்றுகிறவர் என்ற அந்த விசுவாசம் அந்த ஆபிரகாமில் இருந்ததனால என்னை அழைத்து வந்தவர் எப்படியாவது என்னை என்ன செய்வார், நடத்துவார் என்ற சாந்த குணம், அந்த கிருபை அவனுக்குள்ள இருந்ததுனால தான் இவன் இந்த வார்த்தையை பேசுறான். அவன் சொல்லுகிறான், நீ இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. இப்ப லோத்து போறான், எதை போறான், பச்சை பசை இருக்கக்கூடிய தேசத்தை பார்த்து இருக்கிறான் போறான். ஆனா போனதுக்கு அப்புறம் தேவனாகிய கர்த்தர் பேசுறாரு பாருங்க. அல்லேலூயா, பிரைஸ். அந்த அதிகாரத்தில் பின்னால பாருங்க, அவர்கள் ஒருவர் விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான் சொல்லிட்டு பார்க்குறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 14வது வசனத்தை வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ இருக்கிற இடத்திற்கு வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்புறம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஐயா. இவன்கிட்ட இருக்கக்கூடிய சாந்த குணத்தை, தேவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அமைதியான இந்த சாந்த குணத்தை யார் பார்க்கிறார்? கர்த்தர் பார்க்கிறார். லோத்தை விட்டு பிரிந்த பின்பு ஐயா, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. லோத்து செழிப்பை தேடி போனான். அருமையான தேவ ஜனமே, செழிப்பை விட்டு என்றைக்கு நீ வெளியில பிரிஞ்சு வாரீங்களோ அன்றைக்கு தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை மட்டுமே, செழிப்பை மட்டுமே நம்பி செழிப்பான இடத்திற்கு போவோம் என்று ஓடிக்கொண்டே போயிருப்பீங்கன்னு சொன்னால் ஒரு காலம் செழிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய செழிப்பை அவங்க பிடிங்கிட்டு விட்டுருவாங்க, நீங்க தான் சும்மா வெளியே வர வேண்டியிருக்கும். அல்லேலூயா. கடந்த நாட்கள் ஒரு சகோதரி காரியத்தை சொன்னாப்புல, வள்ளியூர்ல ஒரு பிரேயர் மீட்டிங் நடந்துட்டு இருந்தான். அங்க பிரேயர் மீட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா 2 பேர் மட்டும் தான் தலையில முக்காடு போட்டுருந்தாங்களாம். மற்ற யாருமே செய்யல, முக்காடு போடல. அங்க இருக்கக்கூடிய ஊழியக்காரன் சொல்றான், நீ உன் காத்துல கழுத்துல கிடக்குதா பூராத்தையும் எல்லாத்தையும் கொண்டாந்து இதுல கொண்டாந்து போட்டின்னு சொன்னா, நீ வெளியில போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஜுவல்லர்ல போய் நீ எல்லா ஜாமானையும் என்ன செய்யலாம், வாங்கிக்கிட்டு என்ன செய்யலாம். யாருடைய உபதேசம்? எல்லாத்தையும் கழுத்தி கொண்டாந்து இங்க போட்டுட்டு நீ போகும்போது அந்த ஜுவல்லரிக்கு போனா அங்க எல்லாத்தையும் என்ன செய்யலாம், அள்ளிட்டு என்ன செய்யலாம், போகலாம். இது கழுத்தி போட்டுட்டு சும்மா அங்க போனா, ஜுவல்லரிக்கு போனா விடுவானா சும்மா? தேவனுடைய சத்தியத்தை புரட்டுகிற இந்த நாட்கள்ல விசுவாச பிள்ளைகளை நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். செழிப்பை தேடி ஓடக்கூடாது. செழிப்பை தேடி ஓடின லோத்தினுடைய நிலைமை என்ன ஆச்சுது ஐயா? அவன் மனைவி உப்புத்தூனா போனா, அடுத்து அவன் கூட சேர்ந்த பிள்ளை 2 பிள்ளைகளும் போச்சுது. வம்சமே என்ன மாறி மோசமாய் போய்விட்டது. அழிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அயல் என்றைக்கும் செழிப்பை தேடி இருச்சத. அதான் ஃபாதர் பெர்னாஸ் பண்ணாது என்னது, பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம். பொருட்களை மட்டும் தேடி ஓடாதீங்க. ஆடி கழிவு. என்ன கழிவு? ஆடி கழிவு. அதுக்கு பேர் என்னது? கழிவு. ஏன்னா மக்களுடைய மனநிலையை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறான் உற்பத்தியாளர், புரிஞ்சு வச்சிருக்கிறான். அதுவும் குறிப்பிட்ட இந்த மாசத்துல இவங்களை என்ன நல்லா என்ன செய்யலாம், ஏமாத்தலாம். கழிவு. நம்ம கழிவை எங்க கொண்டு போடுவோம்? குப்பை தொட்டில கொண்டு போடுவோம். ஆனா கடையில, ஜவுளி கடையில அந்த கழிவை எங்க கொண்டு வரோம்? நம்ம கொண்டு வாங்கிட்டு வரோம். காசு கொடுத்து அங்க ஓசியில தூர போடுறோம், அங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம். 500 ரூபாய் சேலையை 200 ரூபாய்க்கு தாரா அப்படின்னு சொன்னா, கழிச்சு தாரான்னு சொன்னா, அந்த சேலை 200 ரூபாய் தரும்போது அவனுக்கு 100 ரூபாய் தான் இருக்கும். அவனுக்கு 100 ரூபாய் லாபமா என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். எத்தனை நாள் கொடுக்க முடியும் ஐயா? கழிவு, இலவசம், இதெல்லாம் தேடி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஓடவே கூடாதுங்க. இன்னைக்கு அரசாங்கம் அறிவிக்குது இலவசம். முன்னாடி சண்டை போட போகாதங்க. உங்களுக்குள்ள இலவசம் அப்படியே இருக்கும். உங்க பொருளை யாரும் வாங்கிட்டு போக முடியாது. அங்கேயே காலையிலேயே 10 மணிக்கு கொடுக்காங்கன்னா 8 மணிக்கே போய் ஒரு விசுவாசி சண்டை போட்டிக்க கூடாது.
அங்க நிக்கிறது யார் தான் நிக்கிறா? நல்லா கவனிச்சுக்கணும். விசுவாச பிள்ளைகளாகிய நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தால் பொறுமையோடு எனக்குள்ள பொருளை அங்க என்ன இருக்கும். உங்க ரேகையை வேற யாரும் என்ன முடியாது, வைக்க முடியாது. உங்க பொருள், உங்களுடைய பணத்தை 1000 ரூபாயை வேற யாரும் வாங்கிட்டு என்ன முடியாது, போக முடியாது. ஐயா, ஒரு சாந்த குணத்தோடு நீங்க பொறுமையோடு போனா திருப்தியான முறையில், அமைதியான முறையில், சந்தோஷமான முறையில், இடிக்காம அவ இடிக்கா இவ இடிக்கான்னு சண்டை போடாம சச்சரவு இல்லாம அமைதியான முறையில் நினைச்சலாம் வந்துடலாம். ஐயா, அருமையான பிள்ளைகளே, சாந்த குணம் உள்ள இந்த ஆபிரகாம் அந்த லோத்தை பார்த்து சொல்லுகிறான், ஐயா நமக்கு பிரச்சனையே வேண்டாம் தம்பி. அப்ப லோத்து விட்டு பிரிந்து, என்னைக்கு லோத்தை விட்டு பிரிந்தானோ அது சொல்லப்படுது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நம்ம தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளனா உலகத்துல இருக்கக்கூடிய இந்த பொருளாசையை விட்டுட்டு எங்க வாங்க, வெளியில வாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் ஆசையை விட்டுட்டு யார்கிட்ட வாங்க, இயேசுட்ட வாங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ஐஸ்வர்யம் உள்ளவர், சாந்தம் உள்ளவர். நீங்க என் நுகத்தை உங்க மேல இருச்சீங்க ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் நீங்க கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் நினைச்சுவேன் இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி இருக்கிறாரு. ஐயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இந்த பூமியில் உள்ள ஜனங்களையும் இந்த பூமியில் உள்ள பொருட்களையும் ஆஸ்திகளையும் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க உங்களிடத்தில் சாந்த குணம் வேண்டும். சாந்த குணம், ஆபிரகாமில் சாந்த குணம் காணப்பட்டது. அந்த சாந்த குணத்தில் பொறுமையோடு கூட இருந்தான். சாந்த குணத்தோடு தன்னுடைய சகோதரனாகி அந்த அவருடைய பேரனுடைய அவன் லோத்தோடு கூட பேசினான். லோத்து இப்போ பிரிஞ்சு போயிட்டா. இப்போ நம்மகிட்ட விட்டு வெளியில போன உடனே இப்போ யார் வாரா? கர்த்தர் வாரார். ஆசை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு பாட்டு மட்டும் நல்லா பாடுறோம். என் ஆசையெல்லாம் நீங்க தானப்பா. யாரை பார்த்து? அப்பாவை பார்த்து ஆசையெல்லாம் நீங்க தானப்பான்னு பாட்டை நல்லா உற்சாகமா பாடிட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்த உடனே ஆசை எங்க போயிருது? உலகத்துக்குள்ள போயிருது. அப்படித்தானே? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆசையெல்லாம் யார் மேல வைப்போம்? நமக்காக ஒவ்வொருவருக்காகவும் அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து இப்ப ஜீவனோடு கூட சதாகாலம் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாய். அந்த ஆசை அவர் மேல வைப்போம். அவர் மேல அந்த ஆசை வச்சோம்னு சொன்னா நம்முடைய சாந்த குணத்தை பார்த்து 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 கர்த்தர் வாரு, வா நீ வெளியில வாமா, உனக்கு நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை நிச்சயம் பெற்றுக்கொள்ள சொல்றாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ எங்க வேணாலும் போ, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இருசுவேன் தருவேன். ஹல்லேலூயா. நீ பார்க்கிறியே இந்த பூமி எல்லாம், இதெல்லாம் உனக்கு தான், நீ பயப்படாத. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்திலுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அவன் ஒன்று சாந்த குணத்தோடு இருக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவன் கூட நீ வேண்டான்னு சொன்னாலும் கூட என் இடத்த நீ என்ன செஞ்சுக்கோ, வாங்கிக்க. ஏன்னா உங்களுடைய சாந்த குணத்தை நான் பார்த்துருக்கிறேன். மற்ற எல்லாம் எப்படிலாமோ இருக்கிறான், ஆனால் இதை உங்களுக்கு தான் அனுப்பிச்சுறேன், நான் தரணும் விரும்புகிறேன், எனக்கு தேவைப்படுது, அதனால நீங்க இதை வாங்கிடுங்கன்னு சொல்லி யார் அனுப்புவா? கர்த்தர் அனுப்புவாருங்க. ஹல்லேலூயா. அதுக்காக போய் அவன் அப்படி கேட்டான் இவன் இப்படி கேட்டான்னு புரோக்கரை வச்சு விலை ஏற்றி ஏற்றி இது பண்ணி உன் பாக்கெட்டில் உள்ள மட்டுமானா பேங்க்ல கடன் வாங்கி அரிசி வேண்டியிருக்கும், கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் நம்முடைய சாந்த குணத்தோடு இருக்கும்போது என் தேவனாய கர்த்தர் சாந்தமுள்ள ஆவியோடு கூட வந்து பக்கத்தில் நடக்கிறவங்க பேசி என் பிள்ளைக்கு இந்த இடத்த கொடு. ஹல்லேலூயா. ஐயல் பூமியை சுதந்தரிப்பதற்கு நம்மிடத்தில் என்ன வேண்டும்? சாந்த குணம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த நீங்கள் அதே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வானத்தையும் பூமியுடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் சொன்ன இன்னொரு மெல்கிசேதேக்கு அவன் ஆசீர்வதிக்கிறான் பாருங்க. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவன். வானமும் யாருடையதான்? பூமி யாருடையதான்? அப்போ பூமிக்கு கீழே இருக்கிறது யாருடையதான்? ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம்? தங்கத்துக்கு சண்டை. அக்காளுக்கு 1 பவுன் கூடுதல், எனக்கு மட்டும் 1 பவுன் என்ன குறை. பூமிக்கு கீழே இருக்கிறது எல்லாம் யாருக்குள்ளதான்? நமக்குள்ளதாங்க. பொண்ணு வழி யாருடையதான்? கர்த்தருடையது. இதுக்காக சண்டை பண்ண அவசியமே இல்லை, பொருளாசைப்படணும் அவசியம் இல்லை. அங்க சொல்ற வானத்தையும் பூமி உடையவராகிய ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். யாருடைய ஆசீர்வாதம்? தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். என்றைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் எங்க நிற்கும்? நிலைச்சி நிற்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே
ஐஸ்வர்யத்தை தரும். அதான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும். உன் கையினுடைய பிரயாசத்தின் பலன் வீட்டில் நிலைச்சிருக்கணும்னு சொன்னா பொருளாசையில் விட்டுரு, சாந்த குணமா உட்காரு. சாந்த குணமா இல்லாம பொறுமையா இருக்கிறது போதும் என்ற மனதோடு கூட என்ன செய்யணுமா, இருக்கணுமா. என்ன இருக்கு அது மட்டும் போதும். பக்கத்து வீட்டுக்காரன் எத்தனை டிவியை வாங்கி வைக்கட்டும், எத்தனை ஃப்ரிட்ஜ் வாங்கி வைக்கட்டும், அவன்கிட்ட இருக்க வாங்குவான், இல்லைன்னா வாங்கிட்டு போறான். உன்கிட்ட இருக்கிறது அன்றாட சாப்பாட்டுக்கு தான் இருக்குது. ஆனா உனக்கு ஆசை எப்படி வருது? பக்கத்து வீட்டில் என்ன வந்தாச்சு, ஃப்ரிட்ஜ் வந்தாச்சு. பக்கத்து வீட்டில் டிவி வந்தாச்சு. அந்த டிவியும் ஃப்ரிட்ஜையும் வச்சு அவன் விடிய விடிய ட்ராமா எல்லாத்தையும் பார்த்து ஃப்ரிட்ஜில் இருக்கிறத பரத்தையும் கோழி பிரியாணியை மறுநாளைக்கு என்னச்சுது அப்படியே அன்னைக்குள்ள சாப்பிட்டு மீதி பிரியாணியை உள்ள வச்சு மறுநாளைக்கு கோழி பிரியாணியை சாப்பிட்டுட்டு மல்லாக்க என்னச்சுதான் மறந்துடுதான். கோழி பிரியாணியா மட்டும் மிச்சம் இருக்குன்னு சொல்லி என்னச்சுதாங்க ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சிடாதுங்க. வச்சுட்டு சாப்பிட்டீங்க, ஆளு அவுட். யோசிச்சுக்கிட்டு ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு இருக்கணும் வேணுமே தவிர இந்த பூமியில் இருக்கக்கூடிய மற்ற எந்த பொருட்கள் மேலே எனக்கு வாசியே இல்லைங்க. அவர் தந்த ஆசீர்வாதம் இருந்தால் போதும். ஆபிரகாம் அந்த சாந்த குணமுள்ளவராக இருந்தபடினாலே அவன் பூமியை சுதந்திரித்தானா, சுதந்திரிக்கவில்லையாம். சீமானா மாறினானா, மாறவில்லையாம். அப்ப நீங்களும் சீமானா மாறணும்னா என்ன செய்யணும்? உலகத்தை என்ன செய்யணும்? வெறுக்கணும். உலகத்தை வெறுத்து யாரை நேசிக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை நேசியுங்கள், கர்த்தரை நேசியுங்கள், தேவனாய கர்த்தர் கூட இருப்பார். ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருந்தேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாந்த குணமுள்ளவர்களை தேவனாய கர்த்தர் நேசிக்கிறார், உயர்த்துகிறார். இந்த மூணாவது பாயிண்டோட முடிச்சிருந்தேன். அல்லேலூயா. முதல் என்னது? சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். இரண்டாவது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். மூன்றாவது, சாந்த குணமுள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? உயர்த்தப்படுவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு உயர்வு வேணும்னா ஒருத்தர் அடுத்த இன்னொன்று என்ன செய்ய வேண்டியிருக்குது? அடுத்தவனை காலை பிடிச்சி இருந்துச்சுனோம் கீழே இழுக்கணும், கீழே இழுத்து போடணும். ஒரு உயர்வு வாங்குவதற்காக ஒரு மேனேஜர் என்ன சொல்றாரோ சொல்லக்கூடிய அத்தனை தப்பையும் அத்தனை தப்பா கணக்கு எழுதி காமிச்சு கொள்ளையடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அந்த உயர்வை என்ன செய்யணும்? வாங்கணும்னு நினைக்கிறான். ஆனால் நம்மளை உயர்த்துகிறவர் யார்? தேவனாய கர்த்தர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே வாசியுங்கள். சங்கீதம் 147:6 வாசியுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 147:6. ஹல்லேலூயா, thank you மாஸ்டர். கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, உன்னை அவர் இருக்கக்கூடிய திருப்தியடைய செய்தவர் மட்டுமல்ல, பூமியை சுதந்திரிக்க செய்தவர் மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறாரா? உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை உயர்த்துவார்? சாந்த குணமுள்ளாகிய என்னை என்ன செய்வார்? உயர்த்துவார். ஆபிரகாமை மட்டும் உயர்த்துவாரோ? என்னை உயர்த்த மாட்டாரா? உயர்த்துவார். ஹல்லேலூயா. நானும் கர்த்தருடைய வார்த்தையை புசித்து சாந்த குணமுள்ளவராக பூமியை சுதந்திரிக்கும் போது என் தேவனாய கர்த்தர் நிச்சயமாய் என்னை இந்த பூமியில் என்ன செய்வார்? உயர்த்தி என்ன செய்வார்? வைப்பார். ஹல்லேலூயா. அவர்தான் எவரையும் மேன்மைப்படுத்தவும் முடியும், ஆமா, எவரையும் தள்ளவும் முடியும். ராஜாக்களை தள்ளவும் முடியும், உருவாக்கவும் முடியும். இப்ப வரக்கூடிய சர்வே ரிப்போர்ட் எல்லாம் நாம எதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கீங்களோ அதற்கு ஆப்போசிட்டா இருக்க மாதிரி தான் வந்துகிட்டே இருக்குது. ஆனா கர்த்தர் அந்த மனசுல கொண்டுதான் நமக்கு நல்லது செய்யணும் வச்சிருக்கலாம். ஹல்லேலூயா. என் பார்வோனுடைய இதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினது உண்டா இல்லையா? மோசையை பார்த்து பார்வோன்ட்ட பேச சொன்னது யாரு? கர்த்தர் தான் பேச சொன்னாரு. கர்த்தர் பேச சொல்லிட்டு போய் பார்வோனை 27 கடினப்படுத்துவாரு, நம்மளை ஜெபிக்க தூண்டுவாரு. எதற்காக? இன்னும் நீ சரியா என்ன செய்யல, நீ என்னைய என்ன செய்யல, யாருன்னு சரியா என்ன செய்யல, அறிஞ்சிக்கல. இன்னும் நீ எங்கதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற? கர்த்தருடைய வார்த்தை உலகத்தை விட்டு உன்னை என்ன செய்ய பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா இப்ப பாருங்க, நம்ம ஜெபம் பண்ண அவங்களுக்கு கூடிய பாதாளம் எல்லாம் இப்ப திறந்து மேல வந்துகிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. சுப்ரீம் கோர்ட்லயே ஒரு செம அடி என்ன செஞ்சிருக்கிறான், கொடுத்திருக்கிறான். அதுக்கும் ஒரு கள்ளத்தனத்தை பார்க்கறதுக்கு அவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் என் தேவனாய கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, சாந்த குணமுள்ளவர்களை தேவனாய கர்த்தர் உயர்த்துகிறார். நீங்க யோசேப்பை எடுத்துக்கிடுங்களேன். நீங்க ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து நான் பார்த்துட்டு வரும் சொன்னால், இந்த யோசேப்பினை குழியில போட்டது யாரு? அவன் சகோதரர்கள்.
இந்த குழியில யோசேப்பை போட்ட பிறகு இந்த யோசேப்பினுடைய சாந்த குணம் அமைதியிலே காணப்படுவதை பார்க்கிறோம். சரி, சுருக்கமா சொல்லி முடிச்சிருந்தேன். இப்போ குழியில போட்டதுக்கு அப்புறம் திருப்பி என்ன செய்கிறார்கள்? அவனை விற்று விடுகிறார்கள். விற்கும் போதும் அவனுடைய சாந்த குணம் அமைதியா இருக்கிறான். அதுக்கப்புறம் திருப்பி போறான், அங்க போறான், இது பண்ண. அதுக்கப்புறம் அங்க போன இடத்துல அவ சும்மா இருக்காளா? இருக்க மாட்டாங்கிறா. அவ தூக்கி எங்க செய்தா? அவ ஆசை நிறைவேறணும்னு சுத்தி எங்க போட்டுருந்தாங்க? சிறைச்சாலையை போட்டுருக்காங்க. இப்ப சிறைச்சாலைக்கு போன உடனே இப்ப கர்த்தர் இருக்கிறாரு, அங்க கூட இருக்கவர்களுக்கு சொப்பனத்தை இருக்கிறாரு, காமிக்கிறாரு. இந்த சொப்பனத்துக்கு விளக்க யாரை கொடுக்க வேண்டி இருக்குது? இந்த யோசேப்பு கொடுக்க வேண்டி இருக்குது. இந்த யோசேப்பு விளக்கத்தை கொடுத்த உடனே இப்ப கர்த்தர் அவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க வாசியுங்கள் அந்த ஆதியாகமம். ஓ ஹல்லேலூயா, பிரைஸ். அந்த 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 41 41 வாசிங்க. ஹல்லேலூயா, பிரைஸ். எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொன்னேன். யார் சொல்றா? எவன் சிறைச்சாலையை தூக்கி போட்டானோ அந்த இடத்துல இருக்கிறவனே சொல்லுகிறாங்க. இப்ப இருக்குது நீங்க எகிப்து தேசம் முழுவதும் எப்படி? அப்போ அவன்கிட்ட இருக்கக்கூடிய எந்த இடத்துலையும் அவன் முறுமுறுத்தான் போனான்னு பரிசுத்த வேதாகமத்தில் எழுதல. ஆனா சரித்திரத்துல பல காரியங்களை சொல்றாங்க. ஆனால் அருமையான யோசேப்பு சாந்த குணமுள்ளவனா இருந்தபடியினால, கர்த்தர் தான் அவனை அழைத்தபடியினால, கர்த்தருடைய கிருபை அவனுக்கு கிடைத்தபடியினால, அவனுடைய வாழ்க்கையில் அவன் சாந்த குணத்தை வெளிப்படுத்த எல்லா விதமான துன்புறுத்தலுக்கும், உபத்திரவுக்கும், வேதனைக்கும், கஷ்டங்களுக்கும் அவன் சாந்த குணமாய் அமைதியாய் இருந்ததுனால தேவனாகிய கர்த்தர் எங்க கொண்டு வச்சிட்டாரு? எகிப்து தேசத்தினுடைய அதிபதியாக. ஹல்லேலூயா. அருமையான அப்படியே முழங்கால் பண்ணிடுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you மாஸ்டர். ஹல்லேலூயா. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய கண்களில் இருக்கக்கூடிய கிருபை, அவருடைய பார்வை நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. கிருபை பெற்ற தேவனுடைய பிள்ளையே, கிருபை பெற்ற தேவனுடைய மகனே, கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்படியாக, கர்த்தருடைய கிருபை உன்னை சூழ்ந்திருக்கும்படியாக, அந்த மோசே அவருக்கு கிருபை கிடைப்பதற்கு அவன் தேவ சமூகத்தில் இரவும் பகலும் விழுந்து கிடந்தான். விழுந்து கிடந்து அந்த கிருபையை பெற்றவனாக அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கும் இந்த பூமி நடக்கக்கூடிய அக்கிரமங்களுக்கும், இந்த பூமி நடக்கக்கூடிய பொல்லாத மனுஷனுடைய செயல்களுக்கும் நீ இன்றைக்கு ஜனங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னால், நீ இன்றைக்கு சுவிசேஷங்களை அடிக்க வேண்டும் என்று சொன்னால், நீ ஆத்ம ஆதாயம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், அருமையானவருடைய கர்த்தருடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு நீ விழுந்து கிடக்கிறாயோ, அந்த விழுந்து கிடக்கின்ற பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கிருபையாய் இறங்கி உனக்கு பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. டோரபா சந்தாரா தூரிமேனா மல்லவா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த கிருபை பெற்றவராகத்தான் அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தவனாய் இருக்கின்றான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த கிருபையானது அந்த சாந்தத்தை வெளிப்படுத்துகிறாய் இருக்கிறபடினாலே, சாந்தத்தை குறித்து பார்த்தோம். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். எதை நீ புசிக்க போற? நீ திருப்தியா வாழணும்னு சொன்னா, உன் ஆத்மா திருப்தியா இருக்கணும்னு சொன்னா, உன் வாழ்க்கை செழிப்பா இருக்கணும்னு சொன்னா, நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா, எதை நீ புசிக்க போற? கர்த்தருடைய வார்த்தையை நித்தமும் நீ புசித்து 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 திருப்தி அடைந்து கர்த்தருடைய மகிமைக்குள்ளே நீ போய் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அங்கே பார்க்கிற 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து ஆசீர்வதித்த தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் எல்லாரும் 5000 புருஷருக்கு மேலாக அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரிடத்துல கொடு. உன்னை இருக்கிறத நீ கர்த்தரிடத்துல கொடுத்து அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளோ. நீ திருப்தியா வாழலாம். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். ஆபிரகாம் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தபடியினால தேவனாகிய கர்த்தர் அவனை அழைத்து, வா இங்கே, நீ பார்க்கிற பூமி எல்லாம் உனக்கு சொந்தம், உனக்கு ஒரு சந்ததிக்கும் சொந்தமாகவே என்று சொன்னார். சாந்த குணமுள்ளவர்களை தேவனாகிய கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறபடியினாலே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யோசேப்பை தேவனாய் அவன் எவ்வளவு சாந்த குணமுள்ளவனாய் இருந்தபடியினாலே, எல்லாவற்றுக்கும் பொறுமையா இருந்தபடியினாலே, அவன் அமைதியா இருந்தபடியினாலே, அந்த சாந்த குணத்திலே அவன் எகிப்தினுடைய அதிபதியாக மாற்றப்பட்டான். அருமையான பிள்ளை, நீ இருக்கிற இடங்கள்ல,
நீ வாழ்கிற கிராமத்துல, நீ போகிற சபையிலே உனக்கு மேன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், நீ எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நீ சார்ந்த குணத்தை அலங்காரமா வைத்துக்கொள். அந்த சார்ந்த குணத்தை அலங்காரமா என்ன? ரட்சிப்பினாலே உன்னை அலங்கரிக்கிற தேவன். உன்னை சார்ந்த குணத்தினாலே அலங்கரிப்பை நீ வெளிப்படுத்துவதாகி காணப்பாய். உன்னுடைய பேச்சில, உன்னுடைய நடத்தையில, உன்னுடைய செயலில, எல்லாவற்றிலும் கூட நீ உன் சார்ந்த குணத்தை நீ வெளிப்படுத்துவாய் என்று சொன்னால், தேவராய கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குகிறவராய் இருக்கிறார். உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவராய் இருக்கிறார். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் அவர் வாய்க்காதே போக பண்ணுகிறவராய் இருக்கிறார். எவ்வளவு சதித்திட்டங்கள், எவ்வளவு துன்மார்க்கத்தனமானர்கள், எவ்வளவு விதமான சத்தியம், எவ்வளவு விதமான பொல்லாப்புகள் இழைத்தாலும் சரி, ஒன்றுக்கு நீ கவலைப்பட வேண்டியதில்லை. ஏண்டா நீ சார்ந்த குணத்தை வெளிப்படுத்து. ஹல்லேலூயா. அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட நம்மளோடு கூட பேசி இருக்கிறபடினாலே இரு கரங்களை தட்டி கர்த்தரை சோத்தரிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து வந்திருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே ஆவியானவர் இடைப்பட்டதற்காக இந்த பிள்ளைகள் உமக்குள்ளே திருப்தியாகி ஆண்டவர் பூமியை சுதந்தரித்து கர்த்தாவை மேன்மைப்படுத்த நீ கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறபடியாக சோத்திரம். தொடர்ந்து இடைப்படையாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.